ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லைவ் அக்கௌண்ட்டில் வந்து பாருங்கள் $288 வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டை வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பாருங்கள் USD அசெட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம போட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே அசெட் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் 1 minute டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து அசெட் வந்து கிளிக் பண்ணி போட்டில் வந்து USD அசெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது எந்த அசெட் வந்து 80% மேலே அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அந்த அசெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது மார்க்கெட் அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது டைம் தான். சரிங்களா? ஸோ இது வந்து பாருங்கள் செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதாவது 17, 14 செகண்ட்ஸ்னு பாருங்கள் போய்கிட்டு இருக்குது. அந்த செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 செகண்ட்ஸ் வரக்குள்ளே நீங்கள் வந்து கெட் சிக்னல் அப்படிங்கிறத கொடுத்தோன்னே இந்த பட்டன்ற இடத்துல உங்களுக்கு அப் டைரக்ஷனோ டவுன் டைரக்ஷனோ கொடுக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து டவுன் சிக்னல் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ஃபுல் அமௌண்ட்டையும் போட்டாச்சு. சரிங்களா? ஸோ 100% அதாவது 99% அமௌண்ட் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? அதாவது பேலன்ஸ் வந்து பாருங்கள் இப்போ $2 தான் இருக்குது. ஸோ $2,089 இருக்குது. மீதி அமௌண்ட் எல்லாமே பெட் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரேட் வந்து எடுத்துட்டோம். ஸோ அந்த போட்டில் வந்து லைவ் இந்த மாதிரி தான் 4 விஷயம் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அசெட்டு, 2வது வந்து டவுன், அதாவது அப்பா டவுனான்னு சொல்லி அந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. அடுத்து 3வது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. 4வது வந்து போட் அதாவது செகண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கும். அதாவது டைம் பீரியட். சரிங்களா? ஓகே, இதில் வந்து இப்போ இந்த 30 செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுவோம். இப்போ வந்து பாருங்கள் நமக்கு இந்த போட்டில் வந்து மேலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வீடியோவில் வந்து கிளியராக உங்களுக்கு புரியாட்டி வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லாட்டி டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே வந்துருங்க. அப்படி இல்லாட்டி யூடியூப் பயோவில் வந்து என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து விஐபி சர்வீஸ் வேணும்னா விஐபியும் கொடுத்துருக்கோம். ஸோ விஐபியில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த போட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ என்ன மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்ன வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் 5 செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடில் வந்து வின் பண்ணிப்போம். ஸோ வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னு பார்க்கலாம். ஓகே, $514. சரிங்களா? ஓகே, அடுத்த சிக்னல் வந்து கிடச்சிருக்கு நமக்கு அப் சிக்னல். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அப் ட்ரேட் வந்து இப்போயே போடக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ, அதாவது ஹேண்டில் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துல தான் ட்ரேட் போடணும். இப்போ நம்ம வந்து இந்த ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ 35 செகண்ட்ஸுக்குள்ளே மார்க்கெட் வந்து அதே இடத்துக்கு, அதாவது ஓப்பன் ஆன இடத்துக்கு, அதாவது ஹேண்டில் ஓப்பன் ஆன என்ட்ரிக்கு வந்து வரும்னா நம்ம வந்து அகைன் வந்து அப் ட்ரேட் வந்து எடுக்கலாம். சரிங்களா? இப்படி மார்க்கெட் மேலே போக விட்டு போட்டு நீங்கள் ட்ரேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகும். சரிங்களா? எப்பயுமே இப்போ அப் ட்ரேடுக்கு இப்போ இந்த மார்க்கெட் இப்போ பாருங்கள் மேலே போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ மேலே போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அப் ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது. எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ அப் ட்ரேட் வந்து எப்படி எடுக்கணும்னா இப்போ நீங்கள் இந்த டைமில் என்ட்ரி எடுக்கணும். ஸோ ஆனால் இப்போ வந்து டைம் இல்லை, நமக்கு என்ட்ரி எடுக்கக்கூடாது. எடுத்திருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் ஷோட்டாக வந்து வின் பண்ணியிருக்கும். ஸோ உங்களுக்கு நம்பாட்டி நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இன்னும் 8 செகண்ட்ஸில் அது வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிரும். ஆனால் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலை. சரிங்களா? ஸோ $517, அதாவது 288லேருந்து இப்போ 517 வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்னல் டவுன் ட்ரேட் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாரி, இதுக்கு வந்து என்ட்ரி மிஸ் ஆகிட்டு வேணாம் கைஸ், இந்த ட்ரேடு நம்ம போட தேவையில்ல. ஸோ ஏன்னா இது வந்து கீழே போயிடுச்சு. சரிங்களா? 34 செகண்ட்ஸ் சைட்டில் பாருங்கள் 36, 35, 34 போய்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த டைம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். அதில் தான் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்களா, ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்களா, அதில் தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்குங்க. போன ட்ரேடு வந்து வின் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ 2வது ட்ரேடுக்கு வந்து நம்ம டாலர்ஸ் வந்து ஃபுல்லாக போட்டிருந்தோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட $900 மேலே வந்திருக்கும். ஓகே, இனி ட்ரேட் எடுக்க வேணாம். இப்போ அடுத்த ட்ரேடை வந்து எடுப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம். ஸோ எப்பயுமே பொறுமை தான் முக்கியம். ட்ரேடிங்குள்ளே வந்துட்டிங்கன்னா பொறுமையாக இருந்து பழகிக்கிங்க. இல்லாட்டி உங்கள் அமௌண்ட் வந்து காலியாயிரும். ஓகே, அந்த ட்ரேடில் வந்து நம்ம சேஃப்டி மார்ஜின் யூஸ் பண்ணி ட்ரேட் போட்டிருந்தா தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். மற்றபடி நமக்கு இதில் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்னல் கொடுத்தாச்சு. இப்போ டவுன் சிக்னல் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து டவுன் ட்ரேட் வந்து போடலாம். ஷிட், ஸ்டெக் ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி வந்து எடுத்தது மேலுக்கு, அதாவது ட்ரேடு வந்து போட்டது மேலுக்கு விக்கில் அங்கே தான் போட்டேன் நான். ஆனால் மார்க்கெட் ஸ்டெக் ஆகி கீழே வந்துருச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இதில் வந்து டெஃபினெட்லி ப்ராஃபிட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து சேஃப்டி மார்ஜின் யூஸ் பண்ணி இப்போ ட்ரேட் வந்து போட்டுட்டோம். ஸோ சேஃப்டி மார்ஜின் என்னென்னா இது தான். சரிங்களா? மார்க்கெட்டை மேலே மூவ் பண்ண விட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிறது. அதாவது இப்போ டவுன் சிக்னல் கொடுத்துருக்குன்னா மார்க்கெட் அப்பில் போகும்போது ட்ரேட் எடுக்கணும். அதாவது கேண்டில் வந்து மேலே போக விட்டு ட்ரேட் எடுக்கிறது தான் சேஃப்டி மார்ஜின். இப்போ டவுன் சிக்னல் கொடுத்துருக்குன்னா இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே போக விட்டு ட்ரேடு போட்டோம்னா பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து அப் சிக்னல் கிடச்சிருக்குன்னா மார்க்கெட்டை கீழே போக விட்டு ட்ரேட் வந்து போட்டிங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பேலன்ஸ் வந்து பாருங்கள் $5 இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம $512 கிட்ட பெட் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து போட்டில் வந்து நிறைய விஷயம் இல்லை, பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. சரிங்களா?
ஓகே $922 வந்து ஏர்ன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இப்போ $927 கிட்ட ஏர்ன் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. ஸோ சிம்பிளாக வந்து நீங்கள் இந்த போட்டை வச்சு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நான் வந்து விஐபி சிக்னல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். வேணும்னா என்ன டெலிகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்படி வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலுக்கு வந்து உங்களை ஜாயின் பண்ணி விடுவேன். சரிங்களா? ஸோ அது எவ்வளவு என்னன்றது எல்லாமே டெலிகிராமில் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், சொல்லி தருவேன். வாட்ஸ்அப்பில் அப்படி கால் பண்ணால் கூட நான் டீட்டெயிலாக கிளியர் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ அந்த போட்டை வச்சு நம்ம வந்து விஐபி சிக்னல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் தான். லைஃப் டைமுக்கு வந்து உங்களுக்கு விஐபியும் போட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். சரிங்களா? சாரி, விஐபியில் ஜாயின் பண்ணிங்கன்னா போட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். எல்லாமே லைஃப் டைம் தான். 1 மந்த்தோ 2 மந்த்தோ இந்த 1 இயர் அப்படிலாம் இல்லை. லைஃப் டைமுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்படி யூடியூப் பயோவில் இருக்குது. உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்ன வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ போட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு போகலாம்.